பிரபல ரவுடியை பிடிப்பதற்காக காரில் தொங்கிக் கொண்டு சென்ற தனிப்படை காவல் உதவி ஆய்வாளரை கீழே தள்ளிவிட்டு தப்பிச் சென்ற காட்சிதான் இது. சென்னை திருவல்லிக்கேணி அதிமுக பிரச்சார பாடகருமான ரவுடி தோட்டம் சேகரின் மகன் அழகு ராஜா கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளூரைச் சேர்ந்த பிரபல ரவுடி மயிலை சிவக்குமார் தோட்டம் சேகரை கொலை செய்தான். இதற்கு பழிக்கு பழியாக கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு மயிலை சிவக்குமார் வீட்டிற்குள்ளேயே புகுந்து அவரை போட்டு தள்ளினான் அழகு ராஜா. அதுவரை சில்லறை ரவுடியாக இருந்தவன் இச்சம்பவத்திற்கு பிறகு பிரபல ரவுடியாக உருவெடுத்தான். இது தவிர ஐஸ் ஹவுஸ் மற்றும் ஜாம் பஜார் உள்ளிட்ட காவல் நிலையங்களிலும் அழகு ராஜா மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. எனவே இவனை பிடிப்பதற்காக ஜாம் பஜார் போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்த சூழலில் அழகு ராஜா திருவள்ளூரில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைக்கவே தனிப்படை போலீசார் விரைந்து சென்றனர். அப்போது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பாச்சூர் அருகே காரில் அமர்ந்திருந்த அழகு ராஜாவை போலீசார் சுற்றி வளைத்தனர். மேலும் தனிப்படை காவலர் ஒருவர் அவனது காரின் குறுக்கே இருசக்கர வாகனத்தை நிறுத்தினார். இதை கண்டு அழகு ராஜா செய்வதறியாது திகைக்க தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர் ஆனந்தகுமார் அவனது தலைமுடியை கொத்தாக பிடித்து கொண்டு காரின் கதவை திறக்க முயன்றார். உடனே சுதாரித்துக் கொண்ட அழகு ராஜா காரை ஸ்டார்ட் செய்து வேகமாக ரிவர்ஸ் எடுத்து பிறகு தேசிய நெடுஞ்சாலையில் காரை ஓட்டிச் சென்றான். ஆனாலும் காவல் உதவி ஆய்வாளர் ஆனந்தகுமார் விடாமல் காரில் தொங்கிக் கொண்டே சென்றார். ஒரு கட்டத்தில் அவரது கையை அழகு ராஜா தட்டிவிட அப்படியே நடு ரோட்டில் விழுந்தார் ஆனந்தகுமார். இதை பொருட்படுத்தாத ரவுடி அழகு ராஜா காரில் அதிவேகமாக தப்பிச் சென்றான். அதே சமயம் ஆனந்தகுமார் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது அணிந்திருந்த ஹெல்மெட்டும் அவர் பின்புறம் அணிந்திருந்த தோள் பையும் நல்வாய்ப்பாக அவரது உயிரை காப்பாற்றின. எனினும் ஆனந்தகுமாருக்கு உடல் முழுவதும் சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டதால் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அப்போது நடந்த சம்பவம் குறித்து அவர் விவரித்தார். கையை தட்டிவிட்டு முருகனோட தலைமுடி அவனுக்கு இவ்வளோ பெரிய கூந்தல் மாதிரி இருக்கும். முடி இப்படி பிடிச்சேன் சார். முடி பிடிச்சோன்னா வண்டி சரண்டு எழுதுனேன். எனக்கு கை உள்ள இருக்கு. கால் எனக்கு அப்படியே சரைச்சிட்டே போச்சுன்னு காலை தூக்கிட்டு பெரிய வண்டியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் சரண்டு கையை விட்டு சொல்லிட்டு நான் விடலை. ரொம்ப தூரம் 100 மீட்டர் போயிடுச்சு. இந்த கையை இதனிடையே தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர் ஆனந்தகுமார் காரில் இருந்து கீழே தள்ளிவிடப்பட்ட வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.